வங்கக்கடலில் உள்ள புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் செங்கல் புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது குறிப்பாக புதுச்சேரிக்கு கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து வடக்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும், திரிகோணமலைக்கு வடக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. மேலும் இது இன்று மாலை கரையை கடக்க வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று பிற்பகலில் இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இது இன்று மாலை கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுச்சேரி அருகில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காற்றின் வேகம் என்பது அப்பொழுது அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக செங்கல் புயல் இன்று காலையிலிருந்து சென்னை அதே போல புதுச்சேரி காரைக்கால் அருகே கிட்டத்தட்ட நெருங்கி வரக்கூடிய நிலையில் இன்று மாலை தான் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று தெரிவிக்கும் பொழுது இன்று பிற்பகல் வேளையில் கரையை கடப்பதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று காலதாமதமாக இன்று மாலை கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.